உயிருக்கு உலை வைக்கும் இலை புகையிலை. புகையிலை எதிர்ப்பு நாளையொட்டி சிறப்பு நேர்காணல். பங்கேற்பவர் வாய் முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் பழனி அவர்கள். உடன் உரையாடுபவர் வித்யாவதி அவர்கள். ஒவ்வொரு வருஷமும் மே 31 உலக சுகாதார நிறுவனம் புகையிலை எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கிறது. இதற்கான முக்கிய காரணமும் இருக்கு. ஏன்னா புகையிலை பழக்கத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம், அதனுடைய தாக்கங்களும் அதனுடைய உயிர் சேதமும் அதிகமாகிக் கொண்டே வருது. புகையிலை பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நம்மிடையே விளக்கமளிக்க வந்திருக்கிறார் வாய் முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் பழனி அவர்கள். புகையிலை அப்படின்னா என்ன, அதோடைய வகைகள் என்னெல்லாம் இருக்குது சார், அதை பற்றி சொல்லுங்களேன். புகையிலைன்றது ஒரு தாவரத்துலேருந்து கிடைக்குது. இந்த தாவரத்தோட பேர் வந்து நிக்கோட்டினா டொபாக்கம் அப்படிங்கிற தாவரம். இது வந்து செடியை என்ன பண்ணுவாங்கன்னா வளர்த்து இதில் இருந்த இலையெல்லாம் பறித்து அதை காய வைத்து பதப்படுத்தி வேறு வேறு வடிவத்தில் அதை தூளாவோ இல்லை ஒரு திரி மாதிரியோ அதை பண்ணி அதை வந்து பயன்படுத்த நம்ம வெளி உலகத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த புகையிலை வந்து பேசிக்கலி 2 டைப் தான் நமக்கு. ஒன்று வந்து புகைக்கக்கூடியது, இன்னொன்று வந்து மெல்லக்கூடியது. புகைக்கக்கூடியதுன்னு பார்த்தாக்கா இப்போ பீடி, சிகரெட்டு, ஹூக்கா, பழைய சிகார்ஸு இதெல்லாம் வந்து புகைக்கக்கூடிய டொபாக்கோ புகையிலை. இது வந்து பெரும்பாலும் சுவாச குழலில் மாற்றங்களை ஏற்படுத்தும். மெல்லக்கூடிய டொபாக்கோ வந்து வெத்தலை பாக்கு கூட போடுற புகையிலை, இல்லை புகையிலை மட்டும், இல்லைனா பான் பராக் போன்ற விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மெயினாக வந்து வாயில் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆஃப்லேட் இப்போ ரொம்ப மாடர்னைஸ்டாக சிகரெட் அது மாதிரிலாம் வருது. இதுவும் வந்து ஒரு வகையான புகைக்கக்கூடிய டொபாக்கோ தான். ஆனால் இது பற்றி ஒரு தவறான தகவல்கள் இருக்குது. இதில் வந்து டொபாக்கோ இல்லை, இது ரொம்ப சேஃப் அப்படின்லாம் மக்கள் நினைக்கிறாங்க. பட் அது வந்து கரெக்ட் கிடையாது. இதுலேயும் வந்து டொபாக்கோ தான் இருக்குது. என்னென்னா இது லிக்விட் ஃபார்மில் இருக்குது. அந்த லிக்விடை வந்து இக்னைட் பண்ணி அதை சுவாசிக்கும் போது டெஃபினட்டாக நம்ம உடம்புக்குள்ளே போகிறது டொபாக்கோ தான். நான் வந்து புகையிலையே மெல்றேன், ஆனால் முழுங்க போகிறது கிடையாது. அதே மாதிரி புகைக்கிறேன், அந்த காற்றை வெளியே விட்டுற போகிறேன். அப்புறம் எப்படி எனக்கு உடல்நலம் பாதிக்கும் அப்படின்னு குதர்க்கமாக கேள்வி கேட்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு தவறான கருத்துகள், தவறான புரிதல் தான். புகையிலை வந்து நம்ம உடம்பு திசுக்கல்ல பட்டுட்டு இருந்தாலே போதும், அது வந்து மாற்றங்களை விளைவிக்கும். நம்ம முழுங்கணும் இல்லை வந்து நுரையீரல் வரைக்கும் அந்த புகையை எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இதோட கான்டாக்ட் அது மட்டுமே போதும் நமக்கு தீய விளைவுகளை உருவாக்குறதுக்கு. கண்டிப்பாக இது தீயது தான். தீய விளைவுகள்னு சொன்னீங்க, நம்ம உடல் நலத்தை எந்தெந்த வகைகளை இந்த புகையிலை பழக்கம் வந்து பாதிக்குது? இந்த புகையிலை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புகைக்கிற இதை எடுத்துக்கிட்டோன்னா, இது உடம்புக்குள்ளே இந்த புகையை உறிஞ்சி வெளியில் அனுப்பும்போது நம்மளுடைய என்டையர் மூச்சுக்குழலை வந்து அது பாதிக்குது. மூக்கில் ஆரம்பித்து நுரையீரல் வரைக்கும் இது போகுது. ஸோ அது படுற இடத்துல எல்லாமே சேஞ்சஸ் தெரியும். கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோன்னா அந்த திசுக்கள் வந்து நார்மலாக இருக்காது, அதில் வந்து மாற்றங்கள் தெரியும். ரத்தத்தில் உறிஞ்சி இது மூளை வரைக்கும் போகுது. எந்த மாதிரியான உடல் பாதிப்புகள்லாம் ஏற்படும்? முதல்ல சொல்ல போனாக்கா நமக்கு வாய் புற்றுநோய், இது ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். புகைப்பிடிப்பவர்களுக்கு ரொம்ப காமனாக வருது. மெல்லக்கூடிய புகையில யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் காமனாக வருது இது. 2வது முக்கியமான விஷயம் நுரையீரல் புற்றுநோய். நிறைய பேர் இறந்தெல்லாம் போகிறாங்க, அதுவும் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதுக்கும் புகையிலை தான் காரணம். 3வது இது ரத்தத்தில் கலக்கிறதுனால உண்டாகும் விளைவுகள். இருதய நோய்கள், நிறைய பேர் மாரடைப்பு வந்து இளம் வயதிலே இப்போல்லாம் இறந்து போகிறாங்க, அதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அதுக்கு இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸு. இன்னொன்று வந்து இது மூளைக்கு போகிற ரத்த குழாயிலேயே மாற்றங்களை உண்டு பண்ணும், அதில் அடைப்பெல்லாம் ஏற்படுத்துறதுனால மூளை பக்கவாத நோய் வருது. இன்னொன்று வந்து ஆண்கள் நிறைய புகைக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த தாம்பத்திய உறவில் ஈடுபாடு படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துடும். குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள் உருவாக்குது. பெண்கள் புகைக்கும் போது அவங்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை, குறை பிரசவத்தில் குழந்தை பிறத்தல், இது போன்ற பிரச்சனையில அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. இவ்வளவு பாதிப்புகள் இருக்குன்னு மக்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியுது. ஆனாலும் இந்த புகைப்பழக்கம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன் புகைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட முடிவுகளை நான் தான் எடுப்பேன், என் வாழ்க்கையில் வேறு யாரும் குறுக்கிட முடியாது, நான் நினச்சதான் நான் செய்வேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த புகையிலை பழக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதில் தூண்டுகோல்னு பார்த்தாக்கா மெயினாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. சில பேர் வந்து திரைப்படங்களை பார்த்து அதில் வர கதாநாயகர்கள் அவங்க ஸ்மோக் பண்ணுறதை பார்த்து அந்த ஸ்டைல் பிடிச்சு போய் அவங்க புகைக்க ஆரம்பிக்கிறாங்க. சயின்டிஃபிக்காகவும் இதில் வந்து சில பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா புகை பிடிக்கும்போது நம்ம நிக்கோட்டின் வந்து உடம்புல கலந்து ரத்தம் வழியாக மூளைக்கு போகிறதுனால அதுக்கு மூளை என்ன ரெஸ்பாண்ட் பண்ணோன்னா அதிலிருந்து டோப்பமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை அதை செக்ரீட் பண்ணுது.
இந்த டோபமின் என்ன பண்ணுன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் வெல் பீயிங், செயற்கையான மகிழ்ச்சி தான், பட் அதை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அது புகைச்சோடனே அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் புகைப்பிடித்தவொடனே ஓகே நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான செயற்கையான சந்தோஷத்தை அது உண்டாக்குது. அதனால தான் புகைப்பழக்கத்துக்கு அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அது இப்போ நிக்கோட்டின் வந்து டோபமினை இன்டியூஸ் பண்ணுதுன்னு சொன்னீங்க. ஆனால் நிக்கோட்டின் வந்து உடல் ரீதியான பாதிப்புகளை நிறைய ஏற்படுத்துது இல்லையா? ஆமாம், ஏராளமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதனால தான் டோபமின் வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை நம்ம நல்ல வழியில் வர வைக்கணும். ஒரு நல்ல படிப்புனாலேயோ, ஒரு நல்ல செயலை செய்கிறதுனாலையோ, ஒரு நல்ல சினிமாவுக்கு போகிறோம், ஒருத்தவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இதெல்லாம் கூட நமக்கு டோபமின் உடம்புல சுரக்க செஞ்சு அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த மாதிரி நல்ல செயல்களால் வர்ற டோபமினை நம்ம வந்து அனுபவிக்கணுமே தவிர, இந்த நிக்கோட்டின் அந்த டொபாக்கோவால் வர்ற டோபமின் வந்து நமக்கு அவசியமில்லாத தேவையில்லாத ஒன்று. நம்மளே வந்து துன்பத்தை தேடி போகிற மாதிரி அது. டீனேஜ் பசங்க மத்தியிலையும் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இப்போ சமீப காலத்துல அதிகமாயிட்டே வருதே. அவங்கள நம்ம எப்படி கண்காணிக்கிறது, அவங்கள நம்ம எப்படி அந்த பழக்கத்துல இருந்து மீட்டு கொண்டு வரது? புகைப்பழக்கத்தை ஆரம்பிக்கும் வயது 18 உலகம் முழுவதும் கருதப்படுகிறது. இதுதான் ஆராய்ச்சி முடிவு. இது ஏன்னா அவர்களுடைய நண்பர்கள், அப்புறம் இந்த திரைப்படங்களின் பாதிப்பு, அதுக்கப்புறம் திடீர்னு கிடைக்கிற சுதந்திரம். ஏன்னா 18 வயசுல தான் எல்லாம் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற டைம். ஸோ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருது. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஆல் புட் டுகெதர் அவங்க வந்து அந்த புகைக்கும் பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த வயசில் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். புகைப்பழக்கம் வந்துச்சுன்னா அவங்க வந்து திடீர்னு வீட்டில் கொஞ்ச நேரம் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் போவாங்க. வரும்போது அவங்ககிட்டேருந்து ஒரு ஸ்மெல் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நிக்கோட்டின் ஸ்மெல்லு. அவங்க சட்டையில் இருந்தோ இல்லை பேசும்போதோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம பையன் நல்லவன் தான், பொண்ணு நல்லவங்க தான். இந்த மாற்றங்கள் வந்து சுற்றுப்புற சூழ்நிலைகளால் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். அதனால் அவங்கள வந்து நம்ம நல்லவங்களா இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் கண்காணிக்க வேண்டியது. அவங்க காலேஜுக்கு போகிற டைமில் ஒரு அரௌண்ட் 18 இயர்ஸ் அவங்கள நம்ம வந்து கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணணும். அப்படி நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துன்னா அவங்கள உட்கார வச்சு பேசணும். நம்ம சந்தேகம் மட்டும் படக்கூடாது. இது நல்லது இல்லை, இது நமக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது இதில் அப்படிங்கிறத எடுத்து முதல்ல ப்ரிவென்ட் பண்ணிடுறது நல்லது. அட்ராக்டிவான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இந்த விளம்பரங்களால் ஈர்க்கப்பட்டு நிறைய குழந்தைகள் இந்த பாதிப்புக்கு உள்ளவராங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய சில விஷயங்களை பார்த்தும் அவங்க இதுக்குள்ளே ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், இது வந்து ரொம்ப உண்மையான கருத்து தான். இப்போ இந்த சிகரெட் கம்பெனியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து இவங்க ஈட்டுற வருமானம் வந்து கணக்கிட முடியாத கோடிகள். அதனால அவங்க வந்து அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு அவங்க என்ன வேணால் செய்வாங்க. ஒரு மிகச்சிறந்த கதாநாயகனை வச்சு ஒரு இது பண்ணுறது, அவங்க ஸ்டைலிஷாக அதை பண்ணும்போது நேச்சுரலாக அந்த சின்ன பசங்களுக்கு அது வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நம்மளும் இது மாதிரி பண்ணலாம், நம்மளும் ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிற அந்த எண்ணெல்லாம் வரதான் செய்யும். நம்ம சோஷியல் மீடியாவிலையும் இது இப்போ ரொம்ப ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஃபோட்டோ ரீல்ஸ் எல்லாம் போடுறவங்களே வந்து ஒரு சிகரெட்டை வச்சுட்டு போடுறதுலாம் இப்போ நம்பர் அதிகமாகிடுச்சு. இது இந்த இள வயதில் சோஷியல் மீடியாவால் வர தீமைகள் இது வந்து நிறைய குழந்தைங்களையும் பாதிக்க தான் செய்யுது. நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணோன்னா இதை ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் புகை பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி சொன்னீங்க. ஆனால் புகை இல்லாத டொபாக்கோ பற்றியும் நீங்கள் சொன்னீங்க டாக்டர். அது என்ன புகை இல்லாத புகையிலை? வாயால் மெல்லக்கூடிய புகையிலை, புகை இல்லாமல், நெருப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் புகையிலை. இப்போ நம்ம வெத்தலை பாக்கு போடும்போது அதில் புகையிலையை சேர்த்து தான் போடுறாங்க. பான் பராகுன்ற ஒரு விஷயத்தில் புகையிலை கலந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. இது புகைக்காத விஷயமா இருந்தால் கூட இது வந்து அந்த சதையில் கான்டாக்டில் இருந்தாலே போதும், அதில் பலவித மாற்றங்கள் வந்து புற்றுநோய் வரைக்கும் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப இருக்குது. நான் வந்து வாய்முக அறுவை சிகிச்சை நிபுணர். நான் வந்து ரொம்ப காமனாக பார்க்குறது இந்த புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகிறத விட மெல்லக்கூடிய புகையிலால் புற்றுநோய் வந்து அவதிப்படுப்பவர் தான் நான் இப்போ நிறைய பார்க்குறேன். கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது அப்படி தானே சொல்கிறாங்க? ஆமாம், நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி மெல்லக்கூடிய புகையெல்லாம் ஏற்படுற பாதிப்பு. ரொம்ப சரியாக சொன்னீங்க. இது வந்து சிகரெட்டுங்கிறது விலையும் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. அதனால் கிராமப்புறங்களில் பார்த்தா அதை வாங்கி உபயோகிக்கணும் அப்படிங்கிறத விட இந்த வெத்தலை பாக்கு புகையில வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கிறதுனால அவங்களுக்கு அது மேலே நாட்டம் இருக்குது. ரெண்டாவது இது வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் வாயில் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ப்ளஷர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சில பேர் வயல்வெளியில் வந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் உழைக்கிறாங்க கண்டினியூஸாக. அந்த வெத்தலை பார்க்க வாயில் வச்சுட்டு இது வந்து ஒரு நல்ல ஃபீலிங் அவ்வளோ நேரமாக அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. ஆனால் ஸ்மோக் பண்ணோம், புகைச்சோன்னா அது வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் அது முடிஞ்சிருது. ஸோ அதனால் வில்லேஜில் சீப்பாக கிடைக்கிறதுனாலையும் எக்ஸ்டெண்டட் டைமுக்கு அதை யூஸ் பண்ணலாங்கிறதுனாலையும் அது ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ அந்த மாதிரி புகையிலைய மென்னு வாயில அடக்கிக்கிறாங்க இல்லையா, அதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் உண்டாகுது? இருக்கிறதுலே மோசமான விஷயம் அதான். ஒருத்தவங்க ரைட் சைடில் அந்த கன்னத்துக்கிட்ட அடக்கி வச்சுக்கிறாங்கன்னா அந்த ரைட் சைட்லேயே தான் எப்பயுமே வச்சுப்பாங்க, பழகிடுவாங்க. அதில் இருக்க வேதிப்பொருள்கள் வந்து அங்கே அந்த கன்னத்தில் இருக்கிற சதையை ரொம்ப பாதித்து அதில் உள்ள ரத்த ஓட்டத்தை குறைச்சி அதோட திக்னஸை குறைச்சி அது வந்து ஒரு வெண்படலம் மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும். இதை நம்ம சம்டைம்ஸ் ப்ரீமெலிக்னன்ட் லீஷன்ஸ் அப்படி கூட சொல்லுவோம். இது வந்து புற்றுநோய்க்கு முந்தைய நிலைன்னு சொல்லலாம். இல்லைனா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன்னத்து சதையெல்லாம் இறுக்கி டைட் ஆகி சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அவங்களால வாயுவும் திறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க தள்ளப்படலாம். ஆரம்பத்திலே அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணல, இதுக்கு வைத்தியம் பார்த்துக்கலன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து புற்றுநோயில் தான் கொண்டு போய்விடும். மெல்லக்கூடிய புகையிலை உபயோகிப்பவர்களுக்கு இது வந்து ரொம்ப காமனாக வரும். இது ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது இதில் யங் பேஷண்ட்ஸும் வந்திருக்காங்களா இந்த மாதிரி வாய் திறக்க முடியாமல் சப்மியூக்கோசல் ஃபைப்ரோசிஸ் கண்டிஷனில்? நிறைய பார்க்குறோம். இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கடின உழைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க, பகல் இரவு பார்க்காம வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு தூக்கத்தை குறைக்குதுன்னு அவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நிறைய இந்த புகையில வாய்க்குள்ளே அடக்கி வச்சுப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசு 25 வயசு பாவம் ரொம்ப இள வயதிலேயே இந்த புகையிலையால் பாதிக்கப்பட்டு வாய் புற்றுநோயோட வராங்க. இப்போ அந்த மாதிரி வாய் திறக்க முடியாத நிலையில் ஒருத்தவங்க வராங்க, வாய் திறக்க முடியல, என்னால் சாப்பிட முடியல, அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் தான் ஒரு மருத்துவரை பார்க்கறதுக்கு வராங்க இல்லையா, அந்த மாதிரி வந்த பிறகு அந்த கண்டிஷனை அவங்களை ட்ரீட் பண்ண முடியுமா? இன்றைக்கு தேதிக்கு மருத்துவம் ரொம்ப வளர்ந்துருக்குது. மருத்துவர்களின் அனுபவமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு பேஷண்ட் எந்த ஸ்டேஜில் வந்தாலும் இன்றைக்கி வைத்தியம் இருக்குது. ஆனால் இந்த புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வைத்தியம் செஞ்சு அவங்கள குணப்படுத்தணும்னா மறுபடியும் அது வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர பயந்துக்கிட்டே வரமாட்டாங்க. டாக்டர் இது கேன்சர்னு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற பயத்திலே நிறைய பேர் வராமல் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வைஸ் சொல்லுவோம் 1 2 3 4ன்னு 4th ஸ்டேஜில் வருவாங்க. அப்போ பார்த்தோன்னா கன்னத்தெல்லாம் புண்ணாகி வாய்க்குள்ளே ஆரம்பிச்சு கண்ணு வழியா வெளியிலலாம் வந்திருக்கும், ஒரு காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும், நீங்க படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டேஜ்ல வரும்போது ஸ்டில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனா வந்து அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அது திருப்பி வராது, அவங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயமாயிடும் அந்த ஸ்டேஜ்ல. ஸோ ஆரம்ப நிலை கண்டறிஞ்சோன்னா நம்ம ஈஸியாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்திடலாம். புகையிலை பழக்கத்துக்கு ஆளான ஒருத்தர் உங்ககிட்ட வேறொரு பிரச்சனைக்காக மருத்துவம் பார்க்க வராங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி சமயத்தில் உங்களால் இந்த ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டறிய முடியுமா? வெகு நிச்சயமாக. நாங்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் இது மாதிரி பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒரு பேஷண்ட் சொத்தப்பல் வலியோடு வந்தால் கூட புகைப்பவங்களாகவும் இருக்கலாம், இல்லை புகைப்பழக்கம் இல்லாதவங்களாகவும் இருக்கலாம். ஒரு எக்ஸாமினேஷனுங்கிறது எப்பயுமே ஒரு கம்ப்ளீட்டாக பண்ணணும். பல்ல மட்டும் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் இருக்க ஈறு பார்க்கணும், கன்னத்து சதை, நாக்கு, மேல் அன்னம், அந்த உதடு, இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆரம்ப நிலை அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம முதல்ல சொல்லணும், இது மாதிரி இருக்குது, நீங்கள் புகைப்பவராக இருந்தால் இம்மீடியட்டாக விட்டிங்கன்னா நம்ம அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். சில பேர் எப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க, வாயில ஒரு சின்ன புண் வந்தா கூட உடனே பயந்துக்கிட்டு அது கேன்சரா இருக்குமோ அப்படின்னு பயப்படுற மக்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமாம், 2 எக்ஸ்ட்ரீமே இருப்பாங்க. சில பேர் வந்து வாயில் பெரிய புண்ணு இருக்கும், அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க, சரியாயிடும்னு விட்டுருவாங்க. இன்னொரு குரூப் வந்து குட்டியாக இருக்கும், ஆனால் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக இந்த 2வது குரூப் ஆக்சுவலாக நல்லது தான். வாயில் புண் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. கேன்சர் மட்டுமே காரணம் இல்லை, ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சியோ இல்லை கூரான பற்கள் குத்துறதுனாலையோ நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் அதை எப்படி நம்ம அசஸ் பண்ணணும்னா, வாயில் எப்படிப்பட்ட புண் வந்தாலும் அது சாதாரண புண்ணா 2 வாரத்தில் சரியாயிடணும். மருந்தாலேயோ இல்லை மருந்து இல்லாமல் தானாகவே குணமாகிடும் 2 வாரத்தில். ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்புண் ஆறாமல் 2 வாரங்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது டெஃபினட்டாக அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. உடனே அவங்க என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்கிற பல் மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு காயம் வந்துச்சு, இது 2 வாரமாக ஆறல, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க இம்மீடியட்டாக எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ கூட சில சிம்பிள் ரீசன்ஸ்னால இருந்துச்சுன்னா பக்கத்தில் பல்லு குத்தி குத்தி அது மாதிரி இருந்ததுன்னா அந்த பல்லை வந்து சமப்படுத்துவாங்க, அப்போ அது தானாக திருப்பி சரியாயிடும். இல்லை அது கேன்சர் மாதிரி இருந்ததுன்னா ஒரு பயாப்சிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி அது என்னன்றதை பார்த்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 வாரங்களுக்கு மேற்பட்ட ஆறாத காயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். புகையிலை பழக்கத்தால நிறைய உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை ஒருத்தருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு உடல் ரீதியா பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த புகையிலை பழக்கம் அதை மேலும் மோசமாக்குமா? கண்டிப்பாக ஆக்கும். ஏன்னா இந்த புகையிலை யூஸ் பண்ணும்போது அந்த நிக்கோட்டின் ரத்தத்தில் கலக்கும்போது பலவித மாற்றங்களை ஏற்படுது. ரத்தமே கட்டி ஆயிடும்,
அது போகிறதே ஸ்லோவாக தான் போகும். அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுனால அது வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகும். ரொம்ப சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின்லாம் வந்து ரொம்ப ஆக்சிஜன் டிபெண்ட். புகையிலை பழக்கத்தினால அந்த ஆக்சிஜன் ரத்தத்தில் குறைஞ்சிறதுனால பல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நபர் வந்து அந்த பிபினால ஒரு ஸ்டேஜில் அது வந்து ஒரு மாரடைப்பு வந்து அவர் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நபர் புகையிலையும் யூஸ் பண்ணார், புகைப்பிடிக்கும் பழக்கமும் இருக்குது அப்படின்னாக்கா அவருக்கு மாரடைப்பு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம். அதே மாதிரி தான் நீரழிவு நோயும், டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கும் உடம்புல பலவித மாறுதல்கள் இருக்கும். அவங்க வந்து புகைப்பிடிச்சாங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனாலையும் ஆக்சிஜன் வந்து திசுக்களுக்கு போகாததுனாலையும் அவங்களுக்கு வந்து பெரிய விளைவுகள் ஏற்படும். அதனால் வந்து மற்ற வியாதிகளை இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இன்னும் மோசமாகத்தான் ஆகும். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கோவிட் காலத்தில் இதை நம்ம நிறையவே ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆமாம், கோவிட் காலத்தில் வந்து நிறைய இந்த மியூகார்மைகோசிஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுது புகைப்பிடிக்கும் பழக்கத்தினால. ஸோ அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸ்மோக்கர்ஸ் அண்ட் நான் ஸ்மோக்கர்ஸ் பார்த்திங்கன்னா, நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு வர வியாதியின் தீவிரத்தை விட ஸ்மோக்கர்ஸ்க்கு வர தீவிரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இவங்களை குணப்படுத்துறதுமே நமக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடையாது, ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. ஸோ பலவித பிரச்சனைகள் உண்டு அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல. ஜென்ரலாகவே அவங்களுடைய இம்யூனிட்டியே பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும் உடம்புல. இப்போ புகைப்பழக்கத்துக்கு ஒருத்தர் ஆளாகிறாருன்னா அது ஒரு அடிக்ஷனாக மாறுறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? இது குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சில பேர் ஆரம்பிக்கும் போது ஒரு 2 சிகரெட் ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 தான் 20 ஆகும், 40 ஆகும். இதுக்கு வந்து சில பேருக்கு வந்து மன உறுதி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த 2 சிகரெட்லேருந்து 20க்கு மாறுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் எடுத்துப்பாங்க. சில பேர் அவங்களோட சூழ்நிலையினால அந்த ப்ளஷர் வேணும் அது மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரமே அந்த 2 சிகரெட்டை 20 சிகரெட்டாக மேபி 1 மாதத்தில் கூட அவங்க மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட அன்னைக்கு சுச்சுவேஷன் அந்த காலகட்டம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் சீக்கிரம் அடிக்ஷனுக்கு போவாங்க, சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். இப்போ ஒருவேளை ஒருத்தர் அடிக்ட் ஆயிட்டாரு, அவருக்கே உணர முடியுது, அந்த பழக்கத்திலேருந்து வெளிவரத்துக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணாருன்னா அவருக்கு உதவிகள் நம்ம எந்த வகையில் செய்ய முடியும்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக் படி புகைப்பழக்கம் இருக்கிறவங்கள பாதி பேர் வந்து அதுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க குடும்ப நபர்கள் வந்து இது நல்லது இல்லைன்னு எச்சரிக்கிறதுனால அவங்க இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னா இவங்களால டக்குன்னு அதுலேருந்து வெளில வர முடியாது. அப்படி புகைப்பழக்கத்தை நிறுத்தணும்னு அவங்க ட்ரை பண்ணும்போது வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சடனாக நம்ம அந்த இதை நிறுத்திட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு அதீதமான மன சோர்வு, வேலையில் கவனமின்மை, தூக்கமின்மை, எதை பார்த்தாலும் எரிச்சல், கோபம், இது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வருது. இதுக்கு பேர் தான் வித்ட்ராயல் சிம்டம்ஸ். ஸோ அதனால இவங்க வந்து டக்குன்னு அதுலேருந்து வெளியில் வர முடியறதில்ல. ஸோ இவங்களுக்கு வந்து 3 விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும். ஒன்று வந்து மன உறுதி. இவங்க வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, புகைப்பதனால் உண்டாகும் தீமைகளில் சஃபர் பண்ணுறவங்கள பார்த்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம குடும்பம் இதன் மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க இதை நம்ம உறுதியாக இதை கைவிடணும் அப்படின்னு நினைக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த நினைப்பு இல்லாதவங்களால புகைப்பழக்கத்தை நிறுத்தவே முடியாது. செகண்ட் வந்து நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. இது என்ஆர்டின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இது வந்து ஒரே நாளில் புகைக்கிறத விட முடியாதுங்கிறதுனால அதே நிக்கோட்டினை நம்ம வேறு வடிவத்தில் அவங்க உடம்புக்கு கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கோட்டின் பேட்ச்னு ஒன்று இருக்குது, ஒரு பேண்டேட் மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து உடம்புல ஒட்டிக்கும். அதை ஒட்டிட்டோன்னா அதுலேருந்து நிக்கோட்டின் சுரந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு தேவையான அந்த நல்லுணர்வை அதை வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நமக்கு ஸ்மோக் பண்ணாதான் அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு வடிவில் இது வந்து பேட்ச் இருக்குது, சூயிங் கம்ஸ் இருக்குது, சாக்லேட் ஃபார்மில், கேண்டி ஃபார்மில் லோசஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் அப்படி இருக்குது, நேசல் ஸ்ப்ரே இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா தேவையான நிக்கோட்டின் வந்து வேறு வழியில் கிடைக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பேட்சுங்கிறது இது வந்து கண்ட்ரோல்டு டெலிவரி ஆஃப் நிக்கோட்டின். ஸோ என்ன ஆகும்னா இன்றைக்கி வந்து டெய்லி பேட்ச் ஓட்டினோன்னா அப்புறம் அதை 1 விட்டு 1 நாள் ஓட்டினோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வாரத்தில் 2 வாரத்துக்கு 1 அப்படியே படிப்படியாக குறைச்சி கம்ப்ளீட்டாக அந்த பேட்சும் இல்லாமல் நம்ம வந்து புகைப்பழக்கத்துலேருந்து வெளியில் வர முடியும். அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இதெல்லாம் வந்து நம்ம மருத்துவரின் பரிந்துரைப்படி, ஆலோசனையின்படி தான் இது செய்யணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ சிகரெட் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு சூழ்நிலை என்ன இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ நிக்கோட்டின் நம்ம தேவைப்படும் அப்படிங்கிறத அந்த டாக்டர் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டெய்லர் மேடாக ஒரு ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் பண்ணி தருவாங்க. அப்போ நம்ம அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இன்னொன்று வந்து இப்போ புதுசாக மருந்துகள் வந்திருக்குது. அந்த மருந்து வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த மருந்து என்ன பண்ணுன்னா இந்த நிக்கோட்டின் போய் நம்ம உடம்புல எங்கே உட்காந்து வேலை செய்தோ அதே இடத்துல
அது ரிசப்டார்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் போய் இந்த மருந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். அந்த நபர் வந்து சிகரெட் குடித்தாலும் அந்த நிக்கோட்டின் போய் அங்கே உட்கார முடியாதனால அவருக்கு எந்த வந்து ப்ளஷரும் அதனால கிடைக்க போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு ஸ்டேஜில் நமக்கு சிகரெட் பிடிக்கிறதுனால எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ இந்த மருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த சிகரெட்னால யூஸ் இல்லைன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அதை கிராஜுவலாக விட்டுருவாங்க. காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. என்ஆர்டி ப்ளஸ் இந்த மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுவோம். சில பேருக்கு என்ஆர்டிலே வந்து 2 சூயிங்கம்மும் பேட்சும் யூஸ் பண்ண சொல்லுவோம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு. சில பேருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வெறும் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டுட்டீங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வரீங்க, உங்கள் உடம்பு பாருங்கள் நல்லா ஆகுது, உங்கள் பிபி நார்மலுக்கு வந்துருச்சு, இது மாதிரி என்கரேஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்க இதுலேருந்து ஈஸியாக வெளில வரலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய வழிமுறை இருக்குது. அது எத்தனை வருஷமாக ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தாலும் இதுலேருந்து வெளில வர முடியும். பேசிக்கலி அந்த எண்ணம் வரணும், நம்ம இதை விடணுங்கிற எண்ணம் வரணும். கண்டிப்பாக அது இருந்தால் தான் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகும். நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பற்றி ரொம்ப விளக்கமாகவே சொன்னீங்க. அதே மாதிரி மருந்துகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர ஒவ்வொரு முறையும் அந்த புகையிலை நோக்கி என்னுடைய எண்ணங்கள் போகும்போது டைவர்ட் பண்ணுறதுக்காக வேற என்ன மாதிரிலாம் நபர்கள் பண்ணலாம்? இது நிறைய பேர் கேட்குற கேள்வி தான். யூஸ்வலாக அங்கே என்ன சொல்லுவோன்னா, அந்த சூயிங்கம்ஸ், சுகர்லெஸ் சூயிங்கம்ஸ் கிடைக்குது, நீங்கள் உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அந்த சுகர்லெஸ் சூயிங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளோட தாட்டை மாற்றிடும். ஓகே, இது வந்து சம் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்னு. சில பேர் சாக்லேட் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து ஏதாவது ஒரு மியூசிக் கேட்கறது, இல்லை பிடிச்ச விஷயத்த படிக்கிறது, அது மாதிரி கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்குவாங்க. இல்லைனா ஒரு ரொம்ப சிறந்த நண்பரை கூப்பிட்டு அவரோட ஒரு 10 நிமிஷம் பேசுறது, இல்லை வீட்டில் குழந்தைங்களோட விளையாடுறது, இது மாதிரி டைவர்ஷனும் அது வந்து நம்ம இதை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தள்ளி போடுறதும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சில நேரங்களில் சொல்லுவாங்க. நமக்கு அந்த தாட் வரும்போது அந்த சிகரெட் எடுத்து கையில் வச்சுட்டு ஸ்மோக் பண்ணாமல் அது கொஞ்சம் நேரம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணலான்னு வைக்கும் போதும் அதனுடைய தாட்ஸ் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், இது வந்து உண்மைதான், தள்ளி போட முடிஞ்சால் நல்லது. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அடிக்ஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களால அதை தள்ளி போடவே முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த இல் எஃபெக்ட்ஸோட அதோட அந்த யூஃபோரியா, அந்த வெல்பீயிங் அதுதான் அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால கீழே வைக்க முடியாது. தள்ளி போடுதல், மன உறுதி நிறைய இருக்கவங்களுக்கு மேபி அது வந்து பாசிபிளாக இருக்கலாம், பட் எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. ஸோ இதில் வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, இந்த மெடிசின்ஸு, அப்புறம் கவுன்சிலிங், இதெல்லாம் தான் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புகை பிடிக்கிற பழக்கத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ புகையில்லாத, அதாவது வாயில் மெல்லக்கூடிய புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான தெரப்பிஸ் உதவுமா? ஆமாம், அவங்களுக்கும் அதே தான். ஏன்னா அல்டிமேட்டாக எதோ யூஸ் பண்ணாலும் நமக்கு நிக்கோட்டின் தான் உள்ளே போகுது. இந்த நிக்கோட்டின் லெவல் எவ்வளோங்கிறத நம்ம ஈவன் பிளட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்க கூட முடியும். ஸோ அதே அளவு நிக்கோட்டினை அவங்க வேறு ஃபார்மில் கொடுத்து, இல்லை ஒரு சாக்லேட்டாக மாற்றி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்து அவங்கள வந்து வெத்தலை பாக்கு புகையில யூஸ் பண்ணோம் அப்படிங்க தோன்ற நேரத்தில் நம்ம அந்த நிக்கோட்டின் அவங்க உடம்புல ஏதாவது ஒரு ஃபார்மில் கொடுத்துட்டோன்னா அவங்க படிப்படியாக இதை மறந்துடுவாங்க. மன உறுதி நிறைய இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது எளிது தான். அவங்களுக்கு வந்து அதான் அந்த குடும்பத்தோட சப்போர்ட் வேணும், மருத்துவரின் முறையான ஆலோசனை வேணும். இவங்கெல்லாம் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வர முடியும், டெஃபினட்டாக முடியும். ஸோ அந்த டைவர்ஷன் த்ரூ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புகை பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொன்னீங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் புகை பிடிக்கிறதால அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. பாசிவ் ஸ்மோக்கிங் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே. ஆமாம், மக்களுக்கு வந்து ரொம்ப தெரியாத விஷயம் வந்து பாசிவ் ஸ்மோக்கிங். நம்ம நினைக்கிறோம் அந்த சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது பாதிக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து புகையை வெளியில் விடும்போது அதே பாதிப்பு பக்கத்தில் அந்த புகையை காற்றுல கலந்து அதை நம்ம சுவாசிக்கும் போதும் நம்ம உடம்புலையும் அது பாதிக்கும். நம்ம ஸ்மோக்கராக இருக்க மாட்டோம், ஆனால் அதே பாதிப்புகள் நமக்கு வரும். இதுக்கு பேர் தான் பாசிவ் ஸ்மோக்கிங். இது வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, AQIன்னு சொல்லுவாங்க. இந்த AQI மெஷர் பண்ணால் அதுலேருந்து நமக்கு எவ்வளோ மாசு அதில் இருக்குன்றது தெரியும். இது வந்து 0 to 500 கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி 0 to 50க்குள்ளே இருந்தால் தான் அது நல்ல குவாலிட்டி ஏர், நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு எவ்வளோ பாதிப்பு வருதோ அதே பாதிப்பு நமக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புகை பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இதை உணரணும். தான் மட்டும் இல்லை, தன் குடும்பமும் பாதிக்குது, தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் இந்த விஷயம் பாதிக்குதுன்றதை அவங்களும் உணரணும். ஆமாம், அந்த மாதிரி உணர்ந்தாங்கன்னா அவங்களே டெஃபினட்டாக சிகரெட்டை விட்டுருவாங்க. புகைப்பிடிக்கிற பழக்கத்தால் உடல் ரீதியான பாதிப்புகள், குடும்பத்துக்கான பாதிப்புகள், இதை தாண்டி பொருளாதார பாதிப்புகளும் ஏற்படுது தானே? கண்டிப்பாக புகை பிடிக்கிறது வந்து ரொம்ப கொடுமை. ஏன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா இருந்தாலே உடனே ஒரு சிகரெட் வாங்கி பீடி வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு இது. ஸோ இது வந்து சீப்பாக இருக்குன்றதுனால இது ரொம்ப வந்து அவங்க
எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. விலை மலிவுன்றதால அந்த பழக்கத்துக்குள்ள போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது ஏற்படுத்தக்கூடிய நோய்கள்ல இருந்து வெளியில வரதுக்காக நிறைய பொருளாதாரத்தை இழக்கவும் செய்யறாங்க. ஆமாம், இந்த கேன்சருக்கு நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் அவங்க செலவு பண்ணுறாங்க. அந்த குடும்பத்தோட நிலைமை, பொருளாதார நிலைமை நமக்கு தெரியாது. ஆனாலும் வேறு வழி இல்லை. அது பண்ணால் தான் அதுலேருந்து கொஞ்சம் சீர்பட்டு வெளியில் வர முடியும். அப்படின்னும்போது வேறு வழி இல்லாமல் உடனே வாங்கி தாலி அடமானம் வச்சுலாம் ஆப்ரேஷன் பண்ணவங்களே எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ சிரமங்கள், பொருளாதார நெருக்கடிகள் வருது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு இதோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடாது. நாங்கள் அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் வியாதி இருக்குது, நீங்கள் ரேடியோ தெரப்பி பண்ணிக்கிங்க, கீமோதெரப்பி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டாக்டருக்கு அனுப்புவோம். கீமோதெரப்பி மருந்துகள் வந்து மிக மிக விலை அதிகமான மருந்துகள். ஒரே ஒரு சின்ன பாட்டில் ஆஃப் இன்ஜெக்ஷன் வாங்கினாலே அவங்க 70,000-80,000 சொல்லுவாங்க. அது வந்து வாரம் வாரம் அவங்க போகணும். 6 வாரமோ 20 வாரமோ 30 வாரமோ, நோயின் தீவிரத்தை பொறுத்து அது நம்பர். ஸோ அவ்வளோ தூரம் வந்து செலவு பண்ணுறது பணக்காரர்களுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வந்து ஏழைகள் அல்லது நடுத்தர மக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் விற்று தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அல்டிமேட்டாக பார்த்தோன்னா அவங்க குடும்பமே பொருளாதார நெருக்கடி வந்து ரொம்ப நடுத்தருக்கு வர மாதிரி ஆகிடும். ஒருத்தர் பண்ணுற தப்புனால அந்த என்டையர் ஃபேமிலியே பாதிக்கப்படும். இப்போ ஒரு நபர் பல காலமாக புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க, அதில் இருந்து அவங்க வெளியிலையும் வந்துட்டாங்க. இப்போ இவ்வளோ நாளாக உடம்பு அவங்க டேமேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டேமேஜை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா மருத்துவத்தில் நிறைய இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது எவ்வளோ நாள் அவங்க ஸ்மோக் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ நாள் புகையில யூஸ் பண்ணியிருந்தாலும், அவங்க வந்து அதை நிறுத்தினோடனே உடம்புல வந்து மாற்றங்கள் வருது. இது வந்து அந்த தீய விளைவுகளை வந்து சரிப்படுத்துது. WHO சொன்னீங்க இல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க தான் இதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு நபர் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்ட 20வது நிமிஷத்திலே அவங்களோட இதய துடிப்பு சீராகுது, அவங்களோட ரத்த அழுத்தம் வந்து குறைஞ்சி நார்மல் லெவலுக்கு வர ஆரம்பிக்குது 20 நிமிஷத்துல. 12 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரத்தத்தில் இருக்கிற கார்பன் மோனாக்சைடு அளவு குறைஞ்சி ஆக்சிஜன் அளவு அதிகரித்து அவங்க உடம்பு ஃபுல்லாக நல்லா ஆக்சிஜன் சப்ளை பண்ண ஆரம்பிக்குது 12 ஹவர்ஸ்ல. அவங்க எப்போ நிறுத்துறாங்களோ அந்த 12 ஹவர்ஸ்ல இந்த எஃபெக்டை நம்ம வந்து உணர முடியுது. 2லேருந்து 12 வாரத்தில் உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டம் நல்லா சீராகிறது, நுரையீரலோட செயல்திறனும் மேம்படுகிறது. ஸோ இது வந்து ஆய்விலிருந்து அறியப்பட்ட உண்மைகள். அப்புறம் 9 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இருமல்லாம் அவங்களுக்கு இருந்ததுன்னா, சுவாச கோளாறுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை நிறுத்தின உடனே சரியாயிடுது 9 மந்த்ஸில். 1 இயரில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இதய நோய்கள், மாரடைப்பு போன்ற நோய்கள் வரும் சாத்தியக்கூறுகள் வெகுவாக குறைகிறது. அது மாதிரி 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மூளை பக்கவாதம், இதற்கான சாத்தியக்கூறுகளும் வெகுவாக குறைஞ்சிருது. 10 to 15 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ பாதிப்புகள் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தாலும் 10-15 வருஷம் நிறுத்தின பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நான் ஸ்மோக்கர், அதாவது புகையே பிடிக்காதவங்க எப்படி இருக்காங்களோ அதே நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து WHOவோட ஃபைண்டிங்ஸு, ரிசர்ச் ஃபைண்டிங்ஸு. ஸோ அதனால் நம்ம இத்தனை வருஷமாக ஸ்மோக் பண்ணிட்டோம், இவ்வளோ சிகரெட் குடிச்சிட்டோம், நம்ம வந்து இப்போ போய் நிறுத்தினா ஒன்றும் பெருசாக பெனிஃபிட் இருக்காது அப்படின்னு யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த ஸ்டேஜில் ஸ்மோக்கிங் நிறுத்தினாலும் நீங்கள் வந்து பழையபடி நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் ரொம்பவே இருக்குது. புகையிலைக்கான பாதிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது தொடர்பான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குதா, இல்லை எந்த வகையில் நம்ம கொண்டு வரலாம்? மக்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் நிறைய இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நமது அரசாங்கமும் வந்து நிறைய முயற்சி எடுக்குது. இப்போ நம்ம ஒரு மூவிக்கு போகிறோன்னா அந்த மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புகையிலையோட தீய விளைவுகள், அதனால் கஷ்டப்படுறவங்களோட பிக்சர்ஸு, குறும்படங்கள் இதெல்லாம் வந்து அவங்க ஒளிபரப்புகிறாங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது நமக்கு வந்து என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு நியூஸாக சொல்கிறத விட ஒரு படமாக பார்க்கும்போது அவங்க மனசில் ரொம்ப பதியறதுனால இந்த விழிப்புணர்வு ஐ திங்க் நிறையவே இப்போ வந்து இருக்குது. அது மாதிரி இப்போ அரசாங்கம் வந்து ஒரு பெரிய ரூல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம சிகரெட் விற்கிற பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை வாசகங்கள் கண்டிப்பாக அச்சடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த வாய் புற்றுநோய் உள்ளவங்களை பிக்சராக எடுத்து அதையும் வந்து அந்த சிகரெட் பாக்கெட்டுகளில் இப்போ வந்து அந்த படத்தை வந்து அச்சடித்து விற்கிறாங்க. ஸோ வாங்கும்போதே நமக்கு ஒரு தயக்கம் வரணும், இதனால் நமக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது, இது நம்ம வந்து அவசியம் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்குது. அது மாதிரி இப்போ நான் வந்து வாய்முக அறுவை சிகிச்சை நிபுணர்னு சொன்னேன் இல்லைங்களா, எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது, AOMSIன்னு சொல்லுவோம், அசோசியேஷன் ஆஃப் ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா. நாங்கள் வந்து எவ்ரி இயர் வந்து இதுக்கு ஆன்டி டொபாக்கோ டே கொண்டாடுறோம். நிறைய பேரணி நடத்துவோம். டொபாக்கோட
இல் எஃபெக்ட்ஸை வந்து அதில் எழுதி அந்த பதாகைகளை நம்ம எடுத்துகிட்டு பேரணியாக போவோம். அது மாதிரி விழிப்புணர்வு முகாம்கள் நிறைய ஊரில் வெளியூரில் சிட்டியில் டவுனில் சின்ன சின்ன வில்லேஜில் அங்கே இருக்கிற ஓரல் சர்ஜன்ஸ் எல்லாம் சேர்ந்து விழிப்புணர்வு முகாம் நடத்துறது. அப்படி நடத்தும் போதே அவங்களுக்கு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், புகை பிடிக்காதீங்க என்ன. அவங்கள வந்து அப்படியே எக்ஸாமினும் பண்ணுவோம். ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அவங்கங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா பரவலாக நாடு ஃபுல்லாகவே இது நடக்குது. அதனால் விழிப்புணர்வு வந்து டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜில் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்மளோட உயிருக்கு ஒல வைக்கிற அந்த இலை, புகை இலை, அதோடைய வரலாறு என்ன சார்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நம்ம நினைக்கிறோம் புகைப்பிடிக்கிற பழக்கங்கிறது ரொம்ப ரீசெண்டாக வந்ததுன்னு. அப்படி கிடையாது. இது கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முன்னாடியே புகைப்பிடிக்கும் பழக்கம் மனிதனுக்கு இருந்திருக்கிறது. இதற்கான தடயங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. புகையிலை தூள்கள் 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதை எடுத்து கண்டுபிடிச்சு மனிதர்கள் ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அந்த நாடுகளில் தான் வந்து இது ரொம்ப முதல்ல அது பயிரை வச்சு அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக அங்கேருந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பிய நாடுகளுக்கு அது பரவி இருக்குது இந்த பழக்கம். அதுக்கப்புறம் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் தான் அது இந்தியாவுக்கு நுழைஞ்சுது. அப்போ வந்து நம்ம முகலாய பேரரசர் அக்பர் வந்து இந்த துணைக்கண்டத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் கரெக்டாக சொல்லணும்னா 1613ஆவது ஆண்டு அக்பர் இங்கே வந்து ஆட்சி செய்யும்போது போர்ச்சுகல்லேருந்து இந்த புகையிலை வந்து நம்ம நாட்டுக்கு வந்துச்சு. ஆனால் வந்து அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா புகையிலை வந்து ஒரு பண்டிகையிலையோ இல்லை ஒரு விழாவிலையோ யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, ஒரு சந்தோஷத்துக்காக அது யூஸ் பண்ணுவாங்க, மறுநாள் மறந்துட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அது பரவாயில்ல. ஆனால் 1881 ஜேம்ஸ் போன்சாக் அப்படின்னு ஒருத்தர் ஒரு வேலை பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா ஒரு மெஷினை கண்டுபிடிச்சார். இந்த மிஷின் என்ன பண்ணும், காகித குழல்களை உருவாக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி புகையில வந்து மக்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி காகித குழாய்கள் கையால் செய்யப்பட்டன. எத்தனை பேர் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு 500-600 தான் செய்ய முடியும். இவர் இந்த மெஷினை கண்டுபிடிச்ச உடனே இந்த மெஷின் என்ன பண்ணுச்சு, 1 மணி நேரத்திலே ஒரு 800-1000 குழல்களை தயாரிக்க ஆரம்பிச்சது. இதனால் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகி அதில் வந்து டொபாக்கோ பேக் பண்ணி கடையில் நிறையா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய கிடைக்குதுன்னொடனே மக்களுக்கும் அது வந்து வாங்கிறது புகைக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ நம்மளெல்லாம் இந்த புகைப்பழக்கத்துக்கு தள்ளினதில் ஒரு முக்கியமான பங்கு அவர் ஜேம்ஸ் போன்சாக் இருக்குது. அந்த மெஷின் பேரே போன்சாக் மெஷின் தான். அந்த மெக்கானிஸ் பண்ண உடனே தான் இது வந்து பயங்கரமாக டெய்லி யூஸ் பண்ணுற பழக்கமாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி விழாக்களில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்குது. என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து புகைப்பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இல்லை உங்கள் நண்பர்கள் புகைப்பவராக இருந்தால் நீங்கள் வந்து அதோட தீமைகளை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி இதுலேருந்து வெளில வரதுக்கு நிறைய வழி இருக்குன்றதை நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் சார் சில இடங்களில் ஸ்மோக்கிங் ஜோன் அப்படின்னு ஒதுக்கி தராங்க இல்லையா, அது சரியா? இது வந்து சரி என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து இப்போ இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறத குறைக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பொது இடத்துல புகைப்பிடிச்சா இப்போ வந்து ஃபைன்லாம் போகிறாங்க, நல்ல விஷயம் தான். ஏன்னா அங்கே வந்து குழந்தைங்க இருக்காங்க, வயதான பெரியவர்கள், நோயுற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க ஒருத்தவங்க பண்ணுற தப்பு வந்து எல்லாரையும் பாதிக்குது. பேசிவ் ஸ்மோக்கிங்க்கு ஆளாகிறாங்க. இன்னோசென்ட்டாக இருக்காங்க இல்லைங்களா, அந்த பழக்கம் இல்லாமல் இருக்காங்களா, அட்லீஸ்ட் அவங்களாவது ஹெல்த்தியாக இருக்கட்டும்ங்கிறது அரசாங்கத்தோட எண்ணம். படிப்படியாக தான் இதை வந்து நம்ம குறைக்க முடியும். அந்த புகையிலை வந்து இல்லை சிகரெட்டை வந்து ஒரே நாளில் பேன் பண்ண முடியாது அரசாங்கத்தால். அதில் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இதுலேருந்து படிப்படியாக போய் நம்ம ஒரு நாள் டொபாக்கோ இல்லாத நாடாக நம்ம மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ அந்த ஸ்மோக்கிங் ஜோனுக்குள்ள இருக்கிற எல்லாருமே புகைப்பிடிக்க போறாங்க. கண்டிப்பா அது பெரிய இடமா இருக்க போறதுல ஒரு குறுகலான இடமா தான் இருக்க போகுது. அந்த குறுகலான இடத்துல உங்களுக்கு எல்லாருமே ஸ்மோக் பண்ண போது அப்ப இன்னுமே உங்களுக்கு ஜாஸ்தியா தானே அந்த ஸ்மோக்கிங் கண்டென்ட் இருக்குங்க. ஸோ புகை எடுக்கிறவங்களுக்கு அது இன்னுமே டபுள் பாதிப்பு தானே கொடுக்கும், இரட்டை பாதிப்பாக கொடுக்கும் இல்லையா? ஆமாம், அந்த இடத்துல வந்து அவங்க ஆக்டிவ் ஸ்மோக்கிங்கும் நடக்குது, மற்றவங்களால பேசிவ் ஸ்மோக்கிங்கும் அவங்களுக்கு வருது. அதனால் பாதிப்புகள் இரட்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க அங்கே போய் ஸ்மோக் பண்ணுறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். நமக்கு வந்து ஸ்மோக் பண்ணால் கேன்சர் வரும்னு தெரியும். அதுவும் வந்து 10-15 பேர் ஒரே இடத்துல ஸ்மோக் பண்ணும்போது அங்கே வந்து நிக்கோட்டின் வாயுவில் நிறைய இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்மோக் பண்ணி ஆகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்து நம்மளே வழியை தேடி போய் அந்த வியாதியை வாங்கிக்கிறது. ஸோ அவங்களா பார்த்து திருந்தாத வரைக்கும் இதை நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது சார்?
மக்களுக்கு பொதுவாக ஸ்மோக்கிங் அண்டு டொபாக்கோவால் விளையிற தீமைகள் வந்து இன்றைக்கி வந்து பெரிய சீக்ரெட் கிடையாது. எல்லா இடத்துலையுமே எழுதி போட்டிருக்கு, எல்லா பேப்பர்லேயும் வருது, நம்ம டிவியில் பார்க்குறோம், சினிமாவில் பார்க்குறோம். அதனால் வந்து ஆல்ரெடி ஸ்மோக்கிங்கில் இருக்கவங்களுக்கு வெளியில் வர வாய்ப்புகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய குடும்பத்தினரோ இல்லை உங்களுடைய நண்பர்களோ ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் இதை எடுத்து சொல்லி அவங்களையும் வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க நெறிப்படுத்த யாரும் இல்லாமல் தான் ரொம்ப கெட்டு போகிறாங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாருன்னா எப்படியாவது போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன்னா அது நான் செய்கிற பெரிய பாவம், துரோகம் அவருக்கு. ஸோ நான் வந்து ஒருத்தர் ஸ்மோக் பண்ணாருன்னா அவரை கூப்பிட்டு வச்சு நான் அறிவுரை சொல்லணும். இது தப்பு, இது உனக்கு நல்லதில்லை, நீ மட்டும் இல்லை, உன்னால் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவங்களும் பாதிக்கப்படுவாங்க, இதை நீங்கள் நிறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். செகண்ட் திங் வந்து ஒரு பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 18 வயசுங்கிறது ஒரு டேஞ்சரஸான டைம். அப்போ தான் அவங்க வந்து அந்த ஸ்மோக்கிங்கை வந்து அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம குழந்தைங்களை கண்காணித்து அவங்க எதுவும் தவறான வழிக்கு போகாமல் பார்த்துக்க வேண்டியது நமக்கு உரிய அந்த கடமை. இப்போ ஹூவோட சர்வேல ஒன்று சொல்லியிருக்காங்க சார், 13 to 15 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் அப்ராக்சிமேட்டாக 37 மில்லியன் குழந்தைகள் வந்து உலகம் முழுக்க இந்த புகையிலை பழக்கத்துக்கு ஆளாகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் இந்த ஏஜில் இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? அதை பெற்றோர்கள் எப்படி தடுக்கிறது? அதுக்கு காரணம் வந்து சோஷியல் மீடியா தான். ஒரு காலத்தில் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆண்கள் தான் ஸ்மோக் பண்ணுவாங்க, அது மாதிரி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க தான் ஸ்மோக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அது கிடையாது. ஆண் பெண் சரிசமமாயிட்டாங்க ஸ்மோக் பண்ணுறதுல. இப்போ வந்து வெளியில் புகைக்கும் பெண்களை பார்க்குறது வந்து ரொம்ப சாதாரண காட்சி ஆயிடுச்சு. அது மாதிரி சிறுவர்கள் புகைப்பதற்கு காரணம் வந்து அவங்க பார்க்குற அந்த சோஷியல் மீடியா சீன்ஸும் திரைப்படங்களும் தான். இது வந்து ஒரு சரியான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உணர்த்தப்படுது. அதனால தான் அவங்க ஸ்மோக்கிங் வந்து நம்ம ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம சினிமாவிலையோ சோஷியல் மீடியாவிலையோ இதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு உரிய கடமை. ப்ளஸ் நம்மளை மாதிரி சோஷியல் மீடியா யார் அந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறது? நம்மள மாதிரி ஆளுங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அவங்க வந்து இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது தெரியணும். அப்போ தான் இந்த பழக்கத்தை நம்ம சிறுவர்கள்டேருந்து எடுக்க முடியும். ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகணும்னா அதில் இருக்கிற அத்தனை பேர் அதுக்கான பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது. நீங்கள் வந்து புகை பிடிப்பவராக இருக்கலாம், பிடிக்காதவராக இருக்கலாம், எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து ஆன்டி டொபாக்கோ வந்து ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிச்சி அது வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்கள அதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான செயல். அதனால் வருமுன் காப்போம் தான் த பெஸ்ட். ஸோ அவங்கள வந்து அந்த பழக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அறிவுரை சொல்லி அவங்கள வந்து தடுக்கிறது தான் நல்லது. இவ்வளவு நேரம் எங்கள் நிலையத்துக்கு வந்து எங்கள் நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து எங்கள் அசோசியேஷனுக்கு இது ஒரு கனவு. ஒரு நாள் வந்து நம்ம நாடு டொபாக்கோ இல்லாத நாடாக மாறணும் அப்படின்றது. அதுக்கு வந்து ஒரு சிறு பங்களிப்பு என் மூலமாக அதுக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் மிகவும் நன்றி. புகையிலை எதிர்ப்பு நாளையொட்டி சிறப்பு நேர்காணல். பங்கேற்றவர் வாய் முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் பழனி அவர்கள். உடன் உரையாடியவர் வித்யாவதி அவர்கள்.